சரி சரி. உங்களுக்கு தான் கோமல். ஆ கோமல் இருக்கேன் கோமல். இல்ல முகம் அப்படி இருக்கு, அதனாலதான் அறிந்து கொள்வோம். விளங்க இல்ல. முகம் அப்படி இருக்குது, அதனால கேட்டேன். சரி சரி. சரி. எனக்கு கோபம் வருவது குறைவுதான், இல்லையான்னு சொல்லல, நிறைய குறைவு. சரி. ஆரம்பமான்றது மும்மதா சிந்தனை நேரம். வணக்கம் தமிழுக்கா, வாங்குவோம். உற்சாக வணக்கம் வாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான கார்த்திகை மாதத்தில் இணைந்திருக்கிறோம். இப்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, உமது ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடிப்பேன் என்கின்றது திருப்பாடல் 119. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தோமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே, நான் உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள் எப்படி? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். மேலும் இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலு தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் அதனோடு பங்கு கொண்டு சிறப்பித்த திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கத்தையும் தெரிவித்து, கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1947 பொதுக்காலம் 33ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். என்று திரு அவை கங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 35 43 வரை. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். திரளான மக்கள் நடந்து செல்வதை கேட்டு அது என்னவென்று வினவினார். நசரேத்தூர் இயேசு அவ்வழியே செல்வதாக அவருக்கு அறிவித்தனர். அவர் இயேசுவின் தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று கத்தினார். முன்னே சென்றவர்கள் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினர். அவனோ, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று இன்னும் அதிகமாக கூவினார். இயேசு நின்று அவனை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவன் நெருங்கி வந்ததும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை கேட்க, அவன், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றான். இயேசுவே அவனை நோக்கி, பார்வை பெறுக, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்றார். அவன் உடனே பார்வை பெற்று கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டே அவரை பின்தொடர்ந்தான். மக்கள் அனைவரும் இதை கண்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்கின்றார் பார்வையற்றவன். பார்வை பெறுக என்கின்றார் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்கின்றார் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. அன்பான உறவுகளே, எனது சிறு வயதிலே எனக்கு ஒரு 7-8 வயது இருக்கும். அந்த நேரத்திலே ஒவ்வொரு வருடமும் எங்களது அப்பா அம்மா எல்லோரும் பாலதீவுக்கு செல்லுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் அது பங்குனி மாதம், அதாவது தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு அங்கே அந்த விழாவை கொண்டாடுவார்கள். எல்லா பகுதியில் இருந்தும், தீவு பகுதிகள் இருந்தும், பிரதானமாக இரணதீவு அந்த பக்கத்தில் இருந்தும், மன்னர் பகுதியில் இருந்தும் எல்லோரும் கூடுதலாக வந்து கூடுவது வழக்கம். ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் கடற்கரையில் இறங்கி போகும்போது அவர் ஒரு இந்தியன் ஒரிஜின். அவர் கண் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது, நல்ல தடித்த உருவத்தை கொண்டிருப்பவர். பக்கத்தில் மனைவி இருப்பார். இவர் களத்திலே ஒரு இதை மாட்டிக்கொண்டு, ஒரு போட் ஒன்றை மாட்டிக்கொண்டு அதிலே போகும்போது அவர் எழுப்பும் குரல், தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும், தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும். அப்படியே கடற்கரையில போக 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 அந்த தாவீதின் மகனே இரக்கமாயிரும் என்ற அந்த குரல் எங்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் சென்றவர்கள், செல்லுபவர்கள், அவரை கடந்து செல்லுபவர்கள் எல்லோரும் அவருக்கு அந்த பாத்திரத்தில் அவருக்கு பணத்தையோ பிச்சையோ போட்டுச் செல்வது வழக்கமாக இருந்தது. அந்த குரலுக்கு மக்கள் செவி கொடுத்தார்கள், தாவீதின் மகனே இரக்கமாயிரும் என்று சொல்லி. ஆனால் இன்றைய நாளிலே எரிகோவில் இருந்து இயேசு வரும்போது அதாவது இந்த பாத்திமேயு என்ற இந்த பிச்சைக்காரன், இந்த கண் தெரியாதவர், அவர் இன்று பார்வை பெறுகிறார். கூறுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகின்றார். சென்றவர்கள் அதட்டுகிறார்கள். இருந்தாலும் இயேசு அவரை அழைத்து வரும்படி கூறுகிறார். வந்தார். என்ன வேண்டும் என்கின்றார் இயேசு. நான் பார்வை பெற வேண்டும் என்கின்றார் கண் தெரியாதவர். நீ பார்வை பெறட்டும், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று சொல்லி இயேசு அவரை ஆசிர்வதித்து குணமாக்கி பார்வை பெறச் செய்து தொடர்ச்சியாக ஜெருசலேம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த எரிகோவுக்கு 2012ஆம் ஆண்டு சென்ற போது அந்த மரத்தை கடந்து, இவர் தங்கியிருந்த அந்த மரத்தை கடந்து நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஜெருசலேம் நோக்கி எரிகோவில் இருந்து வந்து கொண்டிருந்தோம். அந்த நேரம் அவர் இருந்த அந்த மரத்தை கீழே அவர் இருந்த அந்த இடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இன்றைய நாளிலே முதல் வாசகம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அதாவது மக்கள் தனிப்பட்ட வழக்கங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதும் ஆணை பிறப்பித்தான் என்பதுதான். ஆகவே இன்றைய நாளிலே நமக்கு இந்த நற்செய்தி நமக்கு தரும் பாடம் என்னவென்றால், நமது வாழ்வை அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுகிறது என்பதை முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது. இது இயேசு பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை அளிக்கும் புதுமைதான் இன்றைய நற்செய்தி வாசகமாகும். இயேசுவின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அளப்பெரியது. இயேசு என்னை சந்திக்க வேண்டும், என் மீது இறங்க வேண்டும் என்ற ஆசையை உரத்த குரல் எழுப்புகிறார். இயேசு அவருக்கு செவிமடுத்து அருகில் வந்து உரையாடி என்ன வேண்டும் என்று இரக்கத்தோடு கேட்டு அவருக்கு பார்வை தருகின்றார். அவரது நம்பிக்கையொளி அவருக்கு மீண்டும் கண்ணொளியை தந்தது. இறை நம்பிக்கை இருந்தால் நன்கூரத்தையும் நகர்த்த முடியும் என்பதை மனதில் நிறுத்தி ஆண்டவரை போற்றி புகழ இன்றைய நாளிலே விசுவாசத்தை அதிகமாக்க அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கை நலம் அளிக்கும் இயேசு எரிகோ நகரை நெருங்கி வருகையில் பார்வையற்ற பிச்சைக்காரர் இயேசுவை நோக்கி மன்றாடுகின்றார். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்துகிறார். இயேசு இரக்கம் கொண்டு அவருக்கு பார்வை அளித்தார். பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிட்டு என்கின்றார் தொடர்ச்சியாக இயேசு. நமது வாழ்வின் துன்பங்களில் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமாக. வாழ்வளிக்கும் ஊற்றான இயேசு நமது குறைகளை தீர்ப்பார். விசுவாசத்தோடு எழுப்பப்படும் ஜெபங்கள் ஒருபோதும் வீணாக போவதில்லை. நாம் வேண்டும் போது அதை பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்கின்றது இன்றைய நற்சிந்தனை. இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எமக்காக மரணித்த குருவானவர்கள் அவர்களை இதிலே வகைமைப்படுத்துகின்றேன். அதாவது ஃபாதர் மைக்கேல் ஜோசப், ஃபாதர் சிங்கராயர், ஃபாதர் பிரவுன், இவர் நெடுந்தீவை பின்னணியாக கொண்டவர். இவருடைய பரம்பரை ஜியானடேசன் அவர்களுக்கு தெரியும். அதாவது ஃபாதர் கனகரட்னம், ஃபாதர் பெஸ்டியன், இவர் எங்களுடைய ஊரை சேர்ந்தவர். ஃபாதர் பாக்கிய ரஞ்சித்,
மற்றது ஃபாதர் ஜேம்ஸ் பத்திநாதன், அதாவது என்னுடைய அக்காவோடு முள்ளிவாய்க்காலிலே அடிபட்டு பிளக்கப்பட்டு அதாவது பதவியாக கொண்டு சென்றவர். அப்படியான ஒரு நிலை இருந்தது அந்த காலத்திலே முள்ளிவாய்க்காலிலே. அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு எமது அன்பு செல்வங்களான மக்கள் அழைத்த அந்த மாவீரர்களை நினைவில் சுமந்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நேரம் கொஞ்சம் எடுத்ததற்காக மன்னிப்பு கொண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன். நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சரி, அதே உற்சாகத்தோடு சோதரி. நன்றி சோதரி. அப்படி சோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி நமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுவநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு, கண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர சகோதரி 659 சொல்லிக்கொண்டு, வளம போல பரிசுத்த வேதம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் போன வெள்ளிக்கிழமை இறைவார்த்தைகள் 40-47 மாற்றினான். அதாவது 20 வருஷமாக யாக்கோபு மாமன் வீட்டை பாடுபடுறார். வெயிலண்டும் மழையனும் பாராம பாடுபடுறார். அது பிறகு 10 முறை சம்பளத்தை எல்லாம் மாற்றி மாமன்காரன் கூட இதெல்லாம் செய்ய இருந்த ஒரு மாற்றம் செய்யறா இருந்த அந்த மருமகனுக்கு 2 மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செய்து கொடுத்து, அதுக்கு பிறகு அவருக்கு இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். தேவன் கண் உலகம் பார்த்துட்டு இருக்குது. அதாவது கர்த்தருடைய கண். அதை பார்த்துட்டு அவருக்கு கடிந்து கொள்கிறார் மாமன்காரனை. தேவன் கர்த்தர் நீங்க இப்படி இந்த மருமகனு கீரை எல்லாம் செய்ய பிள்ளைன்னு சொல்லி, அதுக்கு பிறகு சொல்றாரு, மாமன் சொல்றார், நீ எது எந்த பிள்ளைகள் எந்த பேர பிள்ளைகள் நீ என்ன கூட்டிட்டு போயிடான்னு சொல்றார். அதுக்கு பிறகு சொல்றார், இதுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம்னு சொல்லி மருமகன்காரனோட உடன்படிக்கை பண்றார். அப்ப யாக்கோபு ஒரு கல்லி எடுத்து அதை தூணா நிறுத்தி அதை குவியலாக்கி அதுக்கு போஜனம் பண்ணி அதை வணங்குறார். அதுக்கு பேர் லாபான் மாமன்காரன் எகர் சகதூதான்னு பேரிடுறார். மருமோன் யாக்கோபு அதற்கு கலையத் என்று பேரிட்டார். தேவனுடைய கண் உலகத்துல என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டே இருக்கு எல்லாரையும். அதாவது தேவன் கடிந்து கொள்றார் மாமன்காரனை சொல்லி கொண்டு சகோதரி, இன்றைக்கு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 46-55 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றார். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு எகர் சகதூதா என்று பெயரிட்டார். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டார். வெள்ளிக்கிழமை வரை இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை, பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார்.
தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னத்துக்கு வராத படிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராத படிக்கும். இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டார். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தார். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே இரா தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனார். நாளைக்கு சௌரி 32ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. அன்பான தகப்பனுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அனுதாபனம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியின் தூதரை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படிங்கிற தினமும் தூதர்கள் பாதுகாப்பாக இந்த நாளில் தூதர்கள் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காக கொடான நன்றியை சொல்லிக் கொடுத்தாப்பனே. சோத்திரம் ராஜா, சோத்திரம் மற்றும் தாப்பனே. தாயப்போரில் மரணித்த போராளிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் உலக ரீதியில் மரித்த இராணுவத்தினர், பொதுமக்கள் மற்றும் நோயினால் மரித்த நோயாளிகள் எல்லோருக்கும் நித்திய இழப்பால கொடுங்க இயேசப்பா. நித்திய இழப்பால கொடுத்தவரை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தப்பிதங்க பாவங்கள் அதை ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து நித்திய இழப்பாளரை கொடுத்து உங்க சமூகத்தில் அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாய். ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க, தேவையை சந்திங்க, வழிநடத்துங்க. மற்றும் தகப்பனே, பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களை என்றென்று மன்னிடத்தவன் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்வீர் பிள்ளையவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து தியான தேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளினி
சோமல கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் வந்து தியானிடேன். இன்று பொது காலத்தின் 33ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. எனது ஆக்கம் 9057. கார்த்திகை மாதம் நம்மோடு பிறந்து வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர்கள், நெஞ்சில் நின்றோர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மண்ணிற்காக தங்கள் உயிரை மாய்த்த அனைத்து போராளிகளை நாங்கள் நினைவு கூறுவோமாக. கிறிஸ்தவ நற்சிந்தனை. விசுவாசத்தின் விழுமியங்கள் வித்தாக வாழ்க்கையில் விதைக்கப்படும் போது வாழ்க்கையின் தரமானது தானாகவே உயர்த்தப்படுகின்றது. பார்வையுள்ள பிச்சைக்காரனையே மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாத அன்றைய பாலஸ்தீன சமுதாயத்தில் பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரன் நிலை எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக கொடுமையிலும் கொடுமையாகத்தான் இருந்திருக்க முடியும். பார்வையற்றவர்கள், தொழுநோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை இவர்கள் இறைவனின் உள்ளானவர்கள் என்று தரம் பிரித்து பார்த்த சமுதாயம் அது உள்ளவர்கள் பார்வையற்றவர்களாய் வாழ்ந்து சமுதாயத்திலும் பார்வை முழுமையாக இந்த இழந்த பிச்சைக்காரர் இயேசு முழு பார்வை பெறுகின்றார். இயேசுவின் அவரை கடந்து செல்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவரின் உதவியை நாடி முழு பார்வை பெறுகின்றார். பார்வையற்ற இந்த மனிதனின் வாழ்வில் இயேசு என்பவர் யார் என்ற விதியானது ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். முழு பார்வையோடு வாழ்ந்த மக்கள் இயேசுவை முழுமையாக பார்த்து அறிந்திருந்தும் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று பார்வைகளால்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இயேசுவை பின்பற்ற நாமும் பல நேரங்களில் பார்வையற்றவர்களால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது கட்டி எழுப்பப்படவில்லை என்றால் உலகின் பலவீனங்களினால் நாம் ஏமாற்றப்படுவோம். விசுவாச வாழ்வு என்பது போராட்டமானது, சவால் நிறைந்தது. விசுவாசத்தினால் நாம் வாழ்க்கையை தொடங்குகின்ற நாம் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க இடைப்பட்ட காலத்தில் நாங்களும் முயற்சி செய்து அதன்படி வாழ்வோமாக. படைத்தவனே பார்த்தருள், பாவத்தின் சுமை குறைப்பாய், பாசத்தினால் ஏற்றருளும் எளியவரங்கள் காணிக்கை. நன்றி, வணக்கம். சோமல கல்விராஜன். நன்றி, வணக்கம் ஜானடேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றாருங்கள். வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ். ஆம், நன்றி, வணக்கம். வாணி, தொடருங்கள் வாணி. வணக்கம் வாணி. நேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தொடருங்கள். வணக்கம் தாமலர் அவர்களே. வணக்கம். வணக்கம். சாலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி மகிழ்வாக இருக்கிறீங்களா? ஆமாம், உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? ஆமாம், நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கிறோம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த காலை பொழுது எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்றி 1859 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக குறைகள் நிறைகள் இரண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் தரப்பட்டுள்ள கொடைகள். குறைகள் கொடைகளா என்ற கேள்வி எழலாம். ஆம், குறைகளும் கொடைகள். என்னது மன்னிப்போட
ஆமாம், வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். இன்றைய நமது வாழ்க்கை மாற்றம் பெறுவதற்கு ஒரு வினாடி, ஒரு வாய்ப்பு போதும். நாம் எங்கோ சென்று விடுவோம். ஆனால் நமது வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயம் நமது வாழ்க்கை ஒளிரக்கூடியதாக இருக்கும். இடைவிடாத, நம்பிக்கையுள்ள, தளர்ச்சியற்ற, விடாமுயற்சியான, சோர்ந்து போகாத, ஓய்வில்லாத, இது போன்ற வார்த்தைகள் நமது விசுவாச வாழ்விற்கு உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை நாம் மதிப்பீடுகளாக கொண்டு இவைகளுக்கு நாம் உயிர் கொடுத்து வாழ்ந்தால் நமது விசுவாச வாழ்வு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் வரும் பார்வையற்ற மனிதர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். இயேசுவின் அருகாமையை உணர்ந்தவுடன் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் எண்ணவில்லை. இயேசு ஒருவரையே உள்ளத்தில் வைத்து உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி அவரை கூவி அழைக்கின்றார். ஓய்வில்லாத விசுவாசம் அவருக்கு பலன் கொடுக்கின்றது. ஒரு பொருள் இல்லை என்றால் நாம் எவ்வளவோ சலித்துக் கொள்ளுகின்றோம். ஆசைப்பட்டதை அடைய முடியவில்லை என்றால் ஆதங்கப்படுகின்றோம். ஆனால் பார்வையற்றவர் ஒரு புலனை இழந்ததால் துவண்டு விடவில்லை. இருப்பதில் நிறைவடைந்து அவற்றை பயன்படுத்தி முழுமை காண முயன்றதால் அவருடைய முயற்சியை ஆசீர்வதிக்கின்றார் இறைவன். நாம் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் பலவற்றை கண்டுபிடிக்கின்றோம். வாய்ப்புகள் வரும்போது அதனை கடுமையாக பற்றி கொள்வோம். அது நமது வாழ்க்கையையே மாற்றக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். எதனையும் உதறித்தள்ளாது அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாமும் பயன்பெற்று மற்றவர் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும். சில சமயங்களில் நாம் பார்வை இழந்தவர்கள் போல் நடந்து கொள்ளுகின்றோம். நம் அகக்கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற உண்மைகளை கூட மறுக்க நாம் தயங்குவதில்லை. சில உண்மைகள் நமக்கு கசப்பாக தோன்றும் போது அவற்றை பார்க்க நம் கண்கள் மறுக்கின்றன. சில சமயங்களில் பழைய பார்வைகள் நம் கண்களை பார்வை இழக்க செய்து விடுவதும் உண்டு. அந்த வேளைகளில் எல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய மன்றாட்டு, ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்பது. நம் கண்கள் நன்றாகத்தானே இருக்கின்றன என நினைத்து நாம் சில வேளைகளில் நமது பார்வையற்ற நிலையை மூடி மறைக்க எண்ணுகின்றோம். ஆனால் நம் அகக்கண்களை திறந்து பார்த்தால் நாம் உண்மையிலேயே கடவுளின் பார்வையை பெறாமல் இருக்கின்றோம் என உணர்ந்து கொள்ள வாய்ப்பு பிறக்கும். நாம் நம்முடைய குறுகிய பார்வைகளை அப்புறப்படுத்திவிட்டு நம் அகக்கண்களை திறக்க வேண்டும். எனவே நாம் இறைவனுக்கு அஞ்சி, இறைவனை புகழ்ந்து இறைவனை இறங்கி நாங்கள் புது பார்வை பெற அவரிடம் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் இறந்த ஆன்மாக்களுக்காக வேண்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பான ஆண்டவரே, இன்று மூடமிருந்து அழைத்து கொண்ட எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும். யாருமே நினையாத ஆன்மாக்கள், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்து போன ஆன்மாக்கள், உத்தரிப்பு தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் மற்றும் எங்கள் தாயக போரிலே மண்ணின் மீட்புக்காக தங்கள் உயிரை பலியாக்கி அந்த மாவீர போராளிகளின் ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்து அவர்களை என்றுமே முடிவில்லாத வான் வீட்டில் நித்திய இளைப்பாற செல்வீராக ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு அன்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தவமலை கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ்பிரிட்ஸ் உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜானடீசன் அவர்கள், நேவிஸ்பிரிட்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழக்கா தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். இன்றைய நாளுக்கான பாடலுடன் வருகின்றார் சிவதர்சனி ராகவனார். அதனை தொடர்ந்து வாழ்த்து நேரம். தொடர்ந்து நாங்கள் யோகா பயிற்றுக்குள் அழைத்து செல்லலாம். சிவதர்சனி ராகவனர்கள் வணக்கம். வாங்குவோம். இன்றைய நாளுக்கான பாம்பு பொறிச்சொல் போட்டிருக்கிறேன் பாருங்கோ. பாத்தீங்களா? உறவுகளுக்குள்ள இருக்கு பாருங்க. வணக்கம் சிவதர்சனி ராகவன் அவர்களே.
புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. முத்தமிழால் வழிபாடு செய்திடுவோம் துயரில்லையே. சுவிஷ் நாட்டின் பெருமை ஞானலிங்கங்கள் நீரல்லவா. தந்தனத்தா தனனா தனனா. புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. ஞானாம்பிகை உடனாய் வீற்றிருக்கும் பெருமானே. ஞானா ஒளி வீசிடும் கருணை வள்ளலே. அப்பனே நின்னருளே அனுதினமும் வேண்டுகிறோம். தந்தனத்தார் தனனா தனனா. புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. ஒளிமழை பொழிகிறதே போயாத உன் தலத்தில். ஓடோடி வந்திடுவே முன்னடி தொழுகிடுவோம். கருவறை உரைகிறார் திருமறை தருகிவோ. தந்தனத்தா தனனா தனனா. புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. ஞான வடிவே ஞானலிங்கா. கானம் விரும்பும் கருணை வடிவா. பேரநகருரை தலைவா. பாவனியில் தேப்பவனி அன்பருளத்தில் பத்தி நெறி. அன்பே சிவமாம் பணிவோம் கழல்லினி. தந்தனத்தா தனனா தனனா. புகழ் சேர் நாட்டினிலே பூத்தது ஓராலயமே. நன்றி. வரிகளை உள்வாங்கியவர்கள் ஒரு முறை தட்டு கொடுத்தாங்கோ. என்ன வணக்கம். வரிகள் அப்படி கிணக்கவி வந்து 2243 நான் உள்வாங்கியிருந்த கோவில பற்றிய மனமே
ஒரு உருகும் மெழுகின் குணமோ உண்மை என்ன அன்பின் அது வசனங்கள் வந்திருந்தது வாணி அதைத்தான் நான் உள்வாங்கினேன். அதாவது ஞானலிங்கேஸ்வரர் கோயிலை பற்றிய ஒரு பாடலாக இருந்தது. வரி கேட்கும் போது சிறப்பா இருந்தது, பாடியதும் நன்றாக இருந்தது வாணி. நன்றி, வணக்கம். சரி, நன்றி. என்னவர்கள் சரி, என்னொரு உள்வாங்க இல்லை. நன்றி, வணக்கம். நேரம் 9:46 இன்றைய பொறிச்சொல் ஒரு தரம் சொல்லுங்க யாராவது. கரிப்பு ஆ கரிப்பு 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 காணா கரிப்பு. சரி, வணக்கம் செல்வியக்கா, வாங்கோ. கழிச்ச முடியாம மீட்டோடுங்கோ. வணக்கம் வணக்கம். அங்கால கதைச்சு வந்துக்கணும்டா, அப்பொழுதுதான் குழப்பே இல்லை. என்ன பாணி, யோகா முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு இது இருந்ததா? இனித்தானா? என்னென்ன முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. ஐயாடைப்பா முடிஞ்ச, சிந்தனைப்பாதான் முடிஞ்ச. சரி சரி. நான் இல்ல வெளியில போட்டு இப்பதான் ஓடி வந்தேன். இனித்தா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். பேர்த்துக்கள் ரெடி ஆகுங்கோ, மியூட்ல குந்தி கொண்டிருக்காம. நன்றி, வணக்கம்.